மயம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஏமாற்றங்கள்ல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கலாம், அந்த மாதிரி ஏமாந்தா அடுத்தது நம்ம என்ன செய்யலாம், அதை பத்தி தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். சொக்கலிங்கம், இப்போ நம்ம நிறைய புகார்கள் வருது, பதிவு ஆகிறது, அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க நிறைய கள ஆய்வுகள் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. தமிழகம் முழுவதும் மாணவர்களோடையும் சரி, தனியாகவும் நீங்க நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கீங்க. இப்போ சமீபத்திய ஆய்வில் என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்தது, இந்த நுகர்வோர்கள் எப்படிலாம் ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க? இப்போ நமக்கு பெரிய மோசடியே என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கம். இந்த அட்சயாதிதின்னு சொல்லிட்டு அதில் தங்கம் வாங்கினா தங்கம் பெருகுங்கிற ஒரு மோசடி இருக்க. இதை விட பெரிய மோசடி என்னென்னா, அந்த தங்க நகை 22 கேரட் 916ங்கிறதே மறைச்சு நிறைய நிறுவனங்கள் கேடிஎம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி, இந்த கேடிஎம்னா நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அது கேடிஎம்ங்கிறது காட்மியம் மோனாக்சைடு, நகை ஒட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமிலம். அதை வந்து கேடிஎம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி மக்கள்கிட்ட விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து இன்றைக்கி இந்திய தரநிர்ணய அமைவனம் பள்ளி கல்லூரிகளில் அந்த விழிப்புணர்வை கொண்டு வர சொன்னாங்க. கேடியத்துக்கும் சுத்த தங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத நாங்கள் வலியுறுத்தினோம். இன்றைக்கி அது அந்த நகை விற்பனை செய்கிறாங்க, நிறைய இடத்துல சொல்கிறாங்க இது வந்து கேடிஎம் நகை அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ அதை வந்து மக்கள் நம்பக்கூடாது? அதை நம்பக்கூடாது. கேடிஎம்ங்கிற வார்த்தையே கிடையாது. கேடிஎம்ங்கிறது காட்மியம் மோனாக்சைடு. கேடியத்தை பயன்படுத்தினோம்னா பொற்கொள்ளர்களுக்கெல்லாம் புற்றுநோயும் ஸ்கின் அலர்ஜியும் வருதுங்கிறத இந்திய அரசு பேன் பண்ணியாச்சு. பட் ஆனால் இன்னமும் சில நகைக்கடைக்காரர்கள் கிராமப்புற மக்கள்கிட்டையெல்லாம் அப்படி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாணவர்கள் அதில் விழிப்புணர்வாக இருக்காங்க. சில பொதுமக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அதை வந்து ஆட்சித்துறை மூலமாக சுயஉதவிக்குழு பெண்கள் பள்ளி கல்லூரிகள் மூலமாக கொண்டு வர மாதிரி சுயஉதவிக்குழு பெண்கள்கிட்டையும் கொண்டு போயிருக்கோம். இப்போ பெண்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முழுமையாக ஈடுபடலைங்கிறதா எங்களுக்கு ஒரு வருத்தம். அதே மாதிரி இன்றைக்கி இந்திய தரநிர்ணய அமைவனம் வெளியிட்ட இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரட் மீட்டர்னு ஒன்று இருக்கும் நகைக்கடையில். அதை இன்றைக்கி நம்ப வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. ஏன் அப்படின்னா, அது 20 மைக்ரானுக்கு மேலே அந்த நகையை ஊடுருவாது. நீங்கள் பித்தளை நகையில் ஒரு 20 மைக்ரானுக்கு கோட்டிங் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா கூட அது 22 கேரட் தான் காட்டும். அப்போ 22 கேரட் நகை வாங்கணுன்னா எப்படி இருக்கணும்னா 5 முத்திரை இருக்கணும். ஒன்று பிஏஎஸ் முத்திரை இருக்கணும், இன்னொன்று 916க்கான பியூரிட்டி தன்மைக்கான முத்திரை இருக்கணும், 3 அசைன் சென்டருடைய முத்திரை இருக்கணும், எந்த வருடம் தயாரிக்கப்பட்டதுக்கான முத்திரை இருக்கணும், எந்த கடைக்காரர் தயாரித்தார். இந்த 5 முத்திரை இருந்தால் தான் அது 22 கேரட்டு ஹால்மார்க்கு தங்கங்கிறத உறுதி செய்யக்கூடியதாக இருக்கணும். எல்லாம் விட பெரிய இது என்ன அப்படின்னா, நிறைய நகைக்கடைக்காரங்கள் வந்து பில்லு கொடுக்குறது இல்லைங்கிறதா எங்களுக்கு. நிறைய பேர் எஸ்டிமேட் தான் கொடுக்குறாங்க. இன்னும் பொதுமக்கள்கிட்ட வந்து தங்க நகைக்கு எவ்வளவு வரின்னே தெரியாது. வேட் எவ்வளவு, ஒரே ஒரு % தான். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் தங்க நகை பற்றி. மார்ட்டின் கிட்டேயும் இதை பற்றி கேட்கலாம். மார்ட்டின், இப்போ நிறைய கடைகளில் வந்துட்டு பில்லே வந்து யாரும் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதான் ஒரு கன்சியூமர் கிளப் மாணவன் ஒரு கவிதை போட்டியில் என்ன எழுதுனான்னா, முருகனுக்கு வேல் ஆயுதம், நுகர்வோருக்கு பில் ஆயுதம் அப்படின்னு சொல்லி எழுதினான். அந்த மாணவன் பரிசு வாங்கினான் அந்த கவிதைக்காக. இன்றைக்கி பில்லுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வேணும்னே கடைக்காரன் என்ன சொல்கிறான், நீ வந்து வரி கட்டணும், அதனால் வந்து பில் இல்லாமல் எஸ்டிமேட் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அப்போ முதல் படி என்னன்னா, நுகர்வோர்கள் வரி செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அரசுக்கு வரி செலுத்த வேண்டியது, பல வரி நம்ம செலுத்திட்டு இருக்கோம், இதையும் செலுத்தி தான் ஆகணும். அதனால் ஒரு பொருள் வாங்கும் பொழுது வரி செலுத்தாததுக்காக பில் இல்லை அப்படின்றத தவிர்த்து எல்லா பொருள்களுக்கும் பில் வாங்குவது என்பதை நாம் நடைமுறையாக கொண்டு வரணும். இந்த விஷயத்தில் இந்த தங்கம் போன்ற விஷயங்களில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்து ஹால்மார்க் தங்க நகைகளையே வாங்குவோம் அப்படின்றது நுகர்வோர் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் பார்த்தா ஹால்மார்க் தங்கம் மட்டும் இல்லாமல் பல நகைகள் வந்து மார்க்கெட்டில் சந்தையில் இருக்குது. அதனால் ஒவ்வொரு நுகர்வோரும் இது எடை சரியாக இருக்கா, இது தரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் பரிசோதிக்க முடியாது. அதனால் இதில் அரசுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்ல வரேன். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவ்வப்பொழுது இதை பரிசோதனை செய்து மக்கள் மத்தியிலே இதை உறுதி செய்ய வேண்டும். இது போன்ற சந்தையில் ஒரு பொருள் விற்கப்படுகிறது என்றால், ஒரு கடை அங்கீகாரம் பெற்று லைசன்ஸ் பெற்று ஒரு கடை வைத்திருக்கிறான் என்றால் அவன் தரமான பொருள்களே வைக்கிறான் என்ற ஒரு உறுதியை அரசு நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சில விஷயங்கள்ல ஒருவர் பார்த்து வாங்கலாம், இது காலாவதி ஆயிருக்கா. தங்க நகை அது மட்டும் இல்லாம மத்த எல்லாத்துக்குமே வந்து பில்லு வாங்குறதே நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க தங்க நகை பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே சொன்னீங்க. சாதாரணமா நம்ம தினந்தோறும் வாங்கக்கூடிய பொருட்களை என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன முத்திரைகளை வந்து நம்ம பார்த்து வாங்கணும்? இப்போ நீங்கள் மின்சாதன பொருட்கள் வாங்கும்போது ஐஎஸ்ஐ தரச்சான்றிதழ் பெற்றிருக்கான்னு பார்க்கணும்.
அதே மாதிரி நம்ம ஒரு கேஸ் அடுப்பு வாங்கினா கூட அதில் என்ன முத்திரை இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொரு எலக்ட்ரானிக்கல் பொருளுக்கும் சரி ஐஎஸ்ஐ தரச்சான்றிதழோடு தான் பயன்படுத்தணும். நம்மளை உயிர் காக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம். அதே மாதிரி ஒரு குக்கர் வாங்கினா கூட அதுக்கு ஐஎஸ்ஐ தரச்சான்றிதழ் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஹால்மார்க்கு தங்க நகைகளுக்கு, அதே மாதிரி உணவுப் பொருள்களில் அக்மார்க் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். பட்டு சேரிகள் வாங்கும்போது சில்க் முத்திரை இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதே மாதிரி தண்ணி பாட்டில் வாங்கும்போது கூட அதில் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதனுடைய பியூரிட்டி தன்மையெல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கணுங்கிறதெல்லாம் முக்கியமாக அதில் கவனம் செலுத்தப்படணுங்கிறதான். அதை தான் இன்றைக்கி விழிப்புணர்வை எடுத்துகிட்டு போயிருக்கோம். மார்ட்டின் அவங்க சொன்னது போல், மரியாதைக்குரிய சரோஜா மேடம் சொன்னது போல், கன்சியூமர் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். நாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறத தாரக மந்திரமாக கொண்டு போயிட்டுருக்கோம். சார் சொன்னது போல் அர்ச்சுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, நுகர்வோருக்கு பில்லு, நமக்கெல்லாம் இருக்கணும் தில்லு, கேள்வி கேட்கணுங்கிறதா இந்த நுகர்வோருடைய தாரக மந்திரம். கண்டிப்பாக மார்ட்டின், இப்போ ஒவ்வொருத்தங்களும் அவங்க வந்து எப்படி வந்து இந்த பில்லை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும், நுகர்வோர் நீதிமன்றங்களுக்கு போகிறதுக்கு அது ரொம்ப முக்கியம்னு. இது வந்துட்டு நம்ம சாதாரண பொருட்கள் போய் வாங்குகிறோம், இது பண்ணிக்கிறோம். ஆனால் ஆன்லைனில் வந்து நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க இல்லையா? அதுக்கு ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி எந்த ரிசிப்ட்டுமே நம்மளுக்கு வராமல் போயிடுது. இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் இதிலெல்லாம் எப்படி வந்து நம்ம வழக்கு வந்து பதிவு செய்யறது? இல்லை ஆன்லைன் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம பொருளை நேராக பார்க்க போகிறதில்ல, அது முறையான கம்பெனியானு தெரியாது. பல வழக்குகள் வந்து இன்றைக்கி ஆன்லைனில் வந்து பே பண்ணிவிட்டு அது கிடைக்காம, சமீபத்தில் கூட ஒருத்தர் ஷூ ஆர்டர் பண்ணுறாரு, படத்தில் உள்ள ஷூ வேறையா இருக்குது, வந்திருக்க ஷூ வேறையா. கண்டிப்பாக மார்ட்டின், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைந்திருக்கிறாரு திருவண்ணாமலையிலேருந்து. ஐயா சொல்லுங்கள், உங்கள் என்ன மாதிரியான பிரச்சனை நீங்கள் சந்திச்சிங்க? நாங்கள் வந்துட்டு திருவண்ணாமலை மாவட்டத்துல செங்கம் வட்டத்துல வந்துட்டு பெரிய குளம்ன்ற ஏரியாவில், ஹலோ சொல்லுங்க பெரிய குளம்ன்ற ஏரியாவில் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறேங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு விருந்தாளி வீட்டுக்கு எடுத்து போகும்போது கவனிக்காம கொண்டு போயிட்டோம். 2வது மாதத்தினுடைய கூல் ட்ரிங்க்ஸ் 7வது மாதம்